பப்பாளி பழம் ஒன்று பிடிங்க. பப்பாளி பழம் பிடிங்கிட்டா வளர்ந்துருக்கு 10 செகண்ட் ஓடிடுச்சு. மந்த்லி ஒன்ஸ் தான் எப்போவுமே லேண்டுக்கு போவோம். லேண்டுக்கு போயிட்டு நமக்கு தேவையான காய்கறிலாம் பறிச்சுட்டு வரலாம் அப்படின்றதுக்காக இந்த மழையிலுமே நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். இங்கே ஒரு பப்பாளி மரம் இருக்குது. பட் ஆனால் அதை வந்து என்னால் பறிக்க முடியல, ஹைட்டில் இருக்குது. இந்த பப்பாளி பழம் அழுக போகுது. ஆனால் ரொம்ப பழுத்துருச்சு அந்த பழம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆர்கானிக்காக வந்து கேஸ், நம்ம வந்து அடுப்பு வந்து கேஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். சாணம் இருக்குல்ல, மாட்டு சாணம் வந்து கரைச்சி ஊற்றுனா நெக்ஸ்ட் டே வந்து நம்மளோட கேஸ் அடுப்பில் தான், சேம் கேஸ் அடுப்பில் கனெக்ட் பண்ணியிருப்போம். அதை வச்சு வந்து நம்ம சமைச்சிக்கலாம். இந்த மழை சீசன்னால் வந்து நல்ல தண்ணி ரொம்ப தெளிஞ்சிருக்கு கிணத்துல. அப்புறம் தட்டைப்பயிறு இருக்குது, நிறைய தட்டைப்பயிறு இருக்குது. ஒரு வயல் ஃபுல்லாக தட்டைப்பயிறு போட்டிருக்கோம். ஒவ்வொரு ஊரில் இது ஒவ்வொரு வந்து நேம் சொல்லுவோம். எங்கள் ஊரில் தட்டைப்பயிறு, தள்ளனிங்கொட்டை அந்த மாதிரி சொல்லுவோம். பூசணிக்காய் கொடியில் நிறைய பூசணிக்காய் இருக்குது. லாஸ்ட் டைம் வரும்போது ஒன்று கூட இல்லை, ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ பூசணிக்காய் விட்டுருக்கு. நல்லாயிருக்கும். இது நாட்டு பூசணிக்காய், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நல்லா பசுமையாக இருக்குது. ஆடு மாடுங்க நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல தீவனம் இருக்குது. யூஸ் பண்ணாத. இது வந்து நம்மளோட துவரங்கொட்டை, துவரஞ்செடி அதோட பச்சையாக கூட வேக வச்சு சாப்பிட்லாம் நம்ம. ஆமனுக்கு செடிங்க. இது வந்து நாட்டு வெண்டைக்காய். இது ரெட் கலரில் தான் இருக்கும். இந்த ரெட் கலர் வெண்டைக்காய் தான் எப்போவுமே நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவோம். வீட்லேயுமே நான் எப்போவுமே ரெட் கலர் வெண்டைக்காய் செடி எப்போவுமே வச்சுருப்பேன். பார்த்திங்கன்னா தெரியும் வெண்டைக்காயோட கலர். தக்காளி, புதினா, கத்திரிக்காய் எல்லா செடியுமே வச்சுருக்கோம். எங்கள் மாமியாருக்கு எல்லா சீட்ஸுமே கொடுத்து செடி எல்லாத்தையும் வீட்லேயே வந்து வளர்க்க சொல்லியிருக்கோம். நிலத்துலேயே காய்கறி வந்து வெளியே வாங்கக்கூடாதுன்றதுக்காக இதை வந்து பண்ணியிருக்கோம். மிளகா வந்து ஒரு வயல் ஃபுல்லாக மிளகா போட்டிருக்காங்க. கொஞ்சம் மிளகா வேணும் வீட்டுக்கும், பச்சை மிளகா இருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் கொத்து கொத்தாக மிளகா இருக்குது. அப்புறம் புதினா, வீட்டுக்கு தேவையான அளவு புதினா வந்து கொஞ்சம் நல்ல பச்சை பசேன்னு வந்திருக்கு. இதுதான் இன்றைக்கி நம்மளோட அறுவடை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.